வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம் ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு வெங்காய வியாபாரி இருந்தாராம். அவருக்கு ஒரு ஆசையாம். என்ன, எல்லாருக்கும் மாதிரி தானே ஆசை, நான் பெரிய பணக்காரனாக மாறணும், நான் உடனே பணக்காரனாக மாறணும்னா இந்த வெங்காயத்தை நான் வெளிநாடுகளுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்பலை கட்டிக்கிட்டு வெங்காயத்தை அதில் பெட்டி பெட்டி அடுக்கி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாராம். கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வழியில் கப்பல் ரிப்பேர் ஆகி போயிடுதுங்க. ரிப்பேர் ஆனோன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு அந்த கப்பலை எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கேப்டனுக்கு இருக்குது. அதனால் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த வெங்காய வியாபாரி இருக்கார் பார்த்தீங்களா, ஐயோ இங்கே நின்றுடுச்சே, இந்த வெங்காயத்தை நான் எப்படியாவது யாருக்குன்னா கொடுக்கணுமேனு அவருக்கு ஆசை. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கணும்னு விரும்புகிறார். விரும்பி அந்த மக்கள்கிட்ட போய் இந்த வெங்காயத்தை காட்டும் பொழுது அந்த வெங்காயத்தை பார்த்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் இது என்ன புதிய வகையான ஒரு பொருளாக இருக்கே அப்படின்னு சொல்லி வெங்காயத்தையே பார்க்காத அந்த மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதை பயன்படுத்தின வியாபாரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்தில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ வெரைட்டியாக சாம்பார் அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக வச்சு அந்த வெங்காயத்தை அப்படியே பரிமாறுறாரு. அப்போ ஜனங்களுக்கு அதை சாப்பிடும் பொழுது அது புதுசாக இருக்குது. அவங்க தலைவன்கிட்ட கொண்டு போய் விடும்பொழுது அவங்க தலைவனுக்கும் அந்த சாப்பாடு பிடிச்சி போனதுனால அவர் கேட்குறாரு, எங்களுக்கு இந்த வெங்காயம் வேணும், நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அதை தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே இந்த வெங்காய வியாபாரி கேட்டாரா, சரிங்க, உங்கள் ஊர்லேயே எது விலை மதிப்பு உள்ள பொருளோ அந்த பொருளை என் ஒரு வெங்காயத்துக்கு நீங்கள் தரணும்னு சொன்னாராம். அவரும் சரிங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு எங்கள் ஊரில் தங்கம்தான் விலை மதிப்பற்ற பொருள், தங்கத்தையே உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டியை கொடுத்தாராம். இப்போது இந்த வியாபாரி வீட்டுக்கு கொஞ்ச நாளில் பெரிய பணக்காரனாக மாறிடுறாரு. எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அவங்க நண்பர்கள் எல்லாம். அப்போ நண்பர்களிடம் இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லும்பொழுது அதில் ஒரு பூண்டு வியாபாரிங்க, இந்த பூண்டு வியாபாரி நானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு பூண்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கப்பலில் கிளம்பி வாலண்டியராக போய் தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டார் அந்த தீவை. அதே தீவுக்கு போகிறாரு, மக்களை பார்க்குறாரு. பூண்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் பூண்டையும் பார்க்காத மக்கள் தானே. பூண்டு அப்படின்னோடனே இதில் எங்களுக்கு சமையல் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது பூண்டில் நிறைய சமையல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னே அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதே மாதிரி தலைவனுக்கு சாப்பாடு போடுறாங்க, அவருக்கும் பிடிச்சி போயிட்டு அந்த தலைவன் முன்னாடி இருந்த அந்த மாதிரியே கேட்குறாரு, இந்த பூண்டுக்கு எங்களுக்கெல்லாம் வேணும், இந்த பூண்டுக்கு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அதை தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்பொழுது இப்போ யோசிச்சாராம், இந்த வெங்காய வியாபாரி சொன்னார் இல்லையா, அதையே நம்ம ஏன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம இங்கே விடக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஊர்லேயே என்ன விலை மதிப்புள்ள பொருளோ அதை என் பூண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ சொல்லும்பொழுது அந்த ஊர் தலைவன் பார்க்குறாரு, சரிங்க அப்படியே செஞ்சிடுறேன் அப்படின்ட்டு அந்த ஊரில் விலை மதிப்பு இல்லாத பொருள் இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான். அந்த வெங்காயம் இருந்தது இல்லையா, அழுகி போன வெங்காயம், அந்த அழுகி போன வெங்காயத்தை கொண்டு வாங்க, இந்த பூண்டெல்லாம் எடுத்து உள்ளே வைங்கன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் ஃபுல்லாக அழுகி போன வெங்காயத்தை இருக்கக்கூடிய அந்த பெட்டி அடுக்கி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். இங்கே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட அடுத்தவங்களை நம்ம காப்பி பண்ணி வாழ்கிறது, அடுத்தவன் ஒரு சட்டை போட்டால் அதையே நம்ம என்ன பண்ணுறது சட்டை போடுறது, அடுத்தவங்க ஒரு மாடுலேஷனில் பேசினா அதே மாதிரி பண்ணுறது, அப்படிலாம் நம்ம இருக்கிறத தவிர்த்துட்டு நமக்குன்னு சில தனி திறமைகளை நம்ம வளர்த்துக்கிட்டு அதில் நம்ம பயணிப்போம். ஆனால் அந்த வாழ்க்கை தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம வாழ போகணும்னு நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தோல்வியை தழுவோம். அடுத்தவங்களை பற்றி சிந்திக்காதீங்க, அடுத்தவங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதுவும் யோசிக்காதீங்க, உங்களை பற்றி சிந்திங்க, உங்களை பற்றி யோசிங்க, நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுவீங்க. வணக்கம்.